விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர் இங்கிட்டு நிறையா வாங்குறாரா இல்லை அங்கிட்டு நிறையா வாங்குறாருன்ற தெளிவை அவர் முதல்ல கொடுக்கணும். அப்புறமா எங்களை பற்றிலாம் பேசலாம். எங்களை பற்றி பேசுறதுக்கெல்லாம் ஒரு அருகதை வேணும்ல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான். இப்போ விஜய் அவர்களை டமால் டுமால்னு போட்டு அடிச்சுக்கிறார். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிக்காத லெவலுக்கு பங்கமாக பேசிட்டார். அதே மாதிரி ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் பொதுவாக வச்சார். அதிமுக திமுக எல்லாமே வந்து ஊழல் கட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் பேசுகிறார். ஸோ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து காசு வாங்குறாருல சம்பளமாக, அது எவ்வளவு பிளாக்கு எவ்வளவு ஒயிட்டுன்ற விளக்கத்தை அவர் கொடுக்கட்டும். வரி வைக்கிறதுக்காக பண்ணுற இந்த வேலை பண்ணுறவர்னா எங்களை பேசலாமா? அது மட்டுமா, அவர் கட்சி எந்த காசில் நடத்திக்கிட்டு இருக்காரு? லாட்ரி வித காசில். எவ்வளோ பெரிய பாவ பணம் தெரியுமா? எத்தனை பேர் பாவத்தை சம்பாரித்து பணமாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அந்த பணத்தில் கட்சி நடத்துகிறவரலாம் எங்களை பற்றி பேசலாமா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் ஜெயக்குமார் அவர்கள். விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, வெள்ளையா கருப்பா, கருப்பு எவ்வளோ வெள்ளை எவ்வளோ? உண்மையிலே வந்து ஒரு கை சுத்தம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையாக வந்து இவ்வளோதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால கருப்பு அதிகம் வெள்ளை குறைவு, அப்போ டாக்ஸு அது குறைவு. இது வரி இல்லையாது. அதனால் யார் யாரை வந்து விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்தில் இருக்கிற இந்த ஆதவர்ஜனா யார்? லாட்டரியிலே வந்து செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜுனா அவர்கள். அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இவர் பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் சாப்பிட்றாரு. இவர் சரி, அப்படியே எடுத்துக்கினா கூட சரி. இன்னைக்கு இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது. இன்னைக்கு கட்சியை லாட்டரி பணத்தில் இன்னைக்கு நடக்குது. நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே, 41 உயிர்கள் கரூரில் வந்து அன்றைக்கு ஒரு மிக வந்து ஒரு வேதனைப்படைய மனம் வந்து வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையாக வந்து இருதரப்பையும் நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு வந்து கட்சி துவக்க விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்கள் நினைச்சு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய சின்னத்தை பற்றி, அதாவது தாவேகாவின் சின்னம் விசில். இது வந்து ஒரு நல்ல சின்னம், பாசிட்டிவான சின்னம், ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும்னு ஊரே பேசிகிட்டு இருந்தா, ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அது என்ன சின்னம்? அது விசில். ஆபத்தில் இருக்கவங்க தான் விசில் அடிப்பாங்க. அதுக்காக ஆபத்தில் இருக்கவங்களை காப்பாற்ற போகிறாங்கன்னா, தாவேக்கா வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற ஆபத்துக்காக விசில் அடிக்கலை. அவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்கள யாரும் ஆதரவு கொடுக்கல, அவங்க வந்து அனாதையாகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக விசில் அடிக்கிறாங்க. அந்த விசில் தான் அவங்க சின்னம் அப்படின்ற மாதிரி விசில் சின்னத்தை பற்றியும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்தில் இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு டைட்டானிக் படம் பார்த்தீங்களா? டைட்டானிக் பார்த்து லாஸ்ட்ல என்ன கிளைமேக்ஸு? விசில் அடிக்காது. ஆபத்துன்றதான் அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாது, அதான் ஆபத்து. புரியுதுங்களா? யாரையும் காப்பாற்றுறது விசில் கிடையாது. அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாற்றுன்றது தான் விசில். அதுக்கு அடுத்துதான் இப்போ விஜய் அவர்கள் வந்து 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அதிமுக பேரை கூட சொல்லாமல் இன்சல்ட் பண்ணார்ல, பாஜக தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு பேசி அதிமுகவோட பேரை கூட இக்னோர் பண்ணி ரொம்ப மட்டம் தட்டினார். அதை பற்றி கேட்கும்போது அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவர் போட்டிங்கிறது தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி இந்த தேர்தல் அப்படின்றது. அதையும் மையமாக வச்சு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஊருக்கே தெரியும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. குறுக்க இவர் வேற, இவருக்கெல்லாம் என்ன இருக்குது? போட்டிங்கிறது நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறது. இவராக சும்மா நானும் அப்படிதான் சொல்லிட்டு வண்டியில் இறக்க பார்த்தாருன்னா அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? மக்களுக்கு தெரியாதா யார் பெரிய ரவுடின்னு? அதாவது எந்த 2 கட்சிகளுக்கு போட்டின்னு? அதெல்லாம் மக்கள் தெளிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஜெயக்குமார் அவர்கள். அதாவது என்னன்னா, நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான்.
கவுண்டர் பண்ணி விட்டு தெரியுமா? அது வடிவேல் விட்டு வடிவேல் சார் நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை வந்து அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து உடனே வந்து நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துங்கன்னா அது எப்படி முடியும்? அதனால எங்களை முருகல் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரை சரி, அதிமுக தான் திமுக போட்டி. இதான் தேர்தல் நடக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஆவார். அதான் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார், அவர் கட்சிக்காரர்கள் வந்து அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. எங்களுக்கு எல்லாம் கீழே தான், எங்களுக்கு யாரும் மேலே கிடையாது.